ஒரு அமைதியான கிராமம், பசுமையான மரங்கள், சிறிய கல்வீடுகள். அந்த ஊரின் பெயர் பெத்தானியா. அந்த ஊரில் 3 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மார்த்தாள், மரியா மற்றும் லாசரு. அவர்கள் ஒரு சாதாரண குடும்பம்தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. அது இயேசுவுடன் இருந்த நெருக்கமான நட்பு. இயேசு அந்த வீட்டிற்கு அடிக்கடி வருவார். அவர்களுடன் பேசுவார், சிரிப்பார், உணவு உண்ணுவார். அந்த வீடு எப்போதும் சந்தோஷத்தால் நிரம்பியிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டின் அமைதியை குலைக்கும் ஒரு செய்தி வந்தது. லாசருவுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. முதலில் அது சாதாரண காய்ச்சல் போல தோன்றியது. ஆனால் நாட்கள் கடந்து போக போக அவருடைய உடல் பலம் குறைந்து கொண்டே போனது. மரியா அவரது கையை பிடித்து உட்கார்ந்தாள். மார்த்தாள் ஜன்னல் அருகே நின்று கவலையுடன் பார்த்தாள். அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் மட்டும்: இயேசு வந்தால் மட்டும் நம்முடைய சகோதரன் குணமாகுவான். அவர்கள் உடனே ஒரு தூதனை அனுப்பினர். அந்த செய்தி மிகவும் எளியது, ஆனால் மிகவும் உணர்ச்சிமிக்கது. கர்த்தாவே, நீங்கள் நேசிக்கும் லாசரு நோயுற்றிருக்கிறான். இந்நேரம் இயேசு வேறு ஊரில் இருந்தார். செய்தி அவரை சென்றடைந்தது. அவர் அதை கேட்டார். அவர் முகத்தில் பயமோ கவலையோ இல்லை. அவர் சொன்னார், இந்த நோய் மரணத்திற்கல்ல, தேவனுடைய மகிமைக்காக. அவர் உடனே புறப்படவில்லை. இன்னும் 2 நாட்கள் அங்கேயே தங்கினார். சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது. பெத்தானியாவில் நிலைமை மோசமானது. லாசருவின் மூச்சு மெல்ல மெல்ல குறைந்தது. அவரின் கண்கள் மூடியது. இறுதியில் அவர் உயிரிழந்தார். அந்த வீடு முழுவதும் அழுகை. மார்த்தாளின் குரல் நடுங்கியது. மார்த்தாள் அமைதியாக இருந்தாலும் உள்ளம் உடைந்தது. ஊரார் அனைவரும் வந்து ஆறுதல் கூறினார்கள். லாசருவை கல்லறையில் வைத்தார்கள். ஒரு குகை போன்ற இடம். அதன் வாயிலில் ஒரு பெரிய கல் உருட்டி மூடப்பட்டது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாட்களாகிவிட்டது. அந்த நேரத்தில் இயேசு பெத்தானியாவை நோக்கி வந்தார். மார்த்தாள் செய்தி கேட்டு உடனே ஓடி வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அவள் சொன்னாள், கர்த்தாவே, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு அவளை அமைதியாக பார்த்தார். அவர் சொன்னார், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். மார்த்தாள் பதிலளித்தாள், கடைசி நாளில் உயிர்த்தெழுவான் எனக்கு தெரியும். அப்போது இயேசு வரலாற்றில் என்றும் ஒலிக்கும் வார்த்தையை சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆகிறேன். என்னை நம்புகிறவன் இறந்தாலும் உயிரோடிருப்பான். இந்நேரம் மரியாவும் வந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். அவளின் துயரம் உண்மையானது. அந்த காட்சியை பார்த்த இயேசுவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இயேசு அழுதார். அவர் தேவன், ஆனால் மனிதரின் வேதனையை உணரும் தேவன். அவர் கேட்டார், அவனை எங்கே வைத்தீர்கள்? அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். குகையின் முன் ஒரு பெரிய கல். அங்கு இருந்த அனைவரும் அமைதியாக நின்றார்கள். இயேசு சொன்னார், கல்லை அகற்றுங்கள். மார்த்தாள் தயங்கினாள். கர்த்தாவே, 4 நாட்களாகிவிட்டது, துர்நாற்றம் வரும். இயேசு மெதுவாக சொன்னார், நம்பினால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். கல் அகற்றப்பட்டது. அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதி. பறவைகளின் சத்தமும் இல்லை. மக்கள் மூச்சை நிறுத்தி பார்த்தார்கள். இயேசு வானத்தை நோக்கி ஜெபித்தார். பின்னர் அவர் சத்தமாக கூப்பிட்டார், லாசருவே, வெளியே வா. அந்த குகையின் உள்ளிருந்து ஒரு அசைவு. மெல்ல ஒரு உருவம். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் லாசரு வெளியே வந்தான். மக்கள் அதிர்ச்சி. மார்த்தாளும் மரியாவும் நம்ப முடியவில்லை. அவர்கள் ஓடி அவரை அணைத்தார்கள். அழுகை இப்போது சந்தோஷ கண்ணீராக மாறியது. அது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவிப்பு. மரணத்திற்கும் மேலாக அதிகாரமுள்ளவர் இயேசு. அந்த நாளில் பலர் நம்பிக்கை கொண்டார்கள். ஒரு குடும்பத்தின் துயரம் ஒரு ஊரின் நம்பிக்கையாக மாறியது. இந்த கதையின் பாடம் என்ன? தேவன் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார். நாம் பார்க்கும் முடிவு அவருக்கு ஆரம்பம். நம்பிக்கை இருந்தால் இறந்த கனவுகளும் உயிர் பெறும். லாசருவின் கதை நமக்கு சொல்வது, கடைசி சொல்லை மனிதன் சொல்ல மாட்டான், தேவன்தான் சொல்வார்.